ரெசார்ட் வெப் சீரிஸில் எபிசோட் 9ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, வெற்றி வந்து சிதம்பரத்தோட பையன் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிக்கிற மாதிரி, நெடுமாறன் கண்டுபிடிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இப்போ நெடுமாறன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. சிதம்பரம் வந்து கஞ்சா கருப்பை காட்டுறாங்க. அவர் ஏதோ குக் பண்ணிட்டுருக்காரு. பக்கத்துலேயே நெடுமாறனும் நிற்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக சிதம்பரம் தான் அடுத்த மாஸ்டர் ஷெஃப் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாரு. இதை நினச்சி டப்புன்னு அவர் எந்திரிக்கிறாரு. யார்? நெடுமாறன். இந்த சீனை வந்து நம்ம மனசில் நினச்சி பார்த்துட்டு டப்புன்னு எந்திரிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு பயமாக இருக்குது. அதோட நேராக கிச்சனுக்கு வராரு. கிச்சனுக்கு வந்து என்னென்னா, வெற்றி வந்து பேசுகிறாரு. சார் அப்படி இல்லை சார், கெஸ்ட் அன்றைக்கி வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க சார், செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால தான் செஞ்சேன். அதாவது ஐஸ்வர்யாவும் வேணியும் குடிச்சிருந்தாங்கங்கிறத சொல்லாமல் அவங்களுக்கு தேவையானதுனால நான் செஞ்சேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஷெஃப் ஜான் வந்து வெற்றியை நெடுமாறனை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஓனர், ரெசார்ட்டோட ஓனர் ரகுபதி சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உங்களை கூப்பிடுறாங்க சார்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால் நெடுமாறனும் போயிடுறாரு. போயிட்டு ரகுபதி சாரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது ரகுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நேற்று வந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து 5000 ருபீஸ் டிப்ஸாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. நேற்று நீங்கள் ஃபுட்டு குக் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார், நான் குக் பண்ணல, வெற்றின்னு ரூம் சர்வீஸ் பாய் குக் பண்ணிட்டான், ரூல்ஸ் எதையுமே மதிக்காமல் அவனே உள்ளே வந்து குக் பண்ணியிருக்கான், நம்ம இமீடியட்டாக அவனை ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதுக்காக ஃபயர் பண்ணணும், உங்களை மாதிரி ஒரு டேலண்ட்டை நான் தேடி கண்டுபிடிச்ச மாதிரி இப்படி ஒரு டேலண்ட் நம்மளை தேடி வந்திருக்கான், அவனை வந்து விடவே கூடாது, அவன் நம்ம ஏன் ஷெஃபாகவே ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சார் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நெடுமாறன் சொல்கிறாரு, படிக்காத ஒருத்தனை அப்படிலாம் சேர்க்க முடியாது சார், இட்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் ரூல்ஸ் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கோங்க, ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுத்து பாருங்கள், ஏன்னா இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எப்பவும் கிடைக்காது, அண்ட் ஆல்சோ அந்த 5000 ருபீஸ் டிப்ஸை நீங்களே உங்கள் கையால் அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்றாரு. அப்போது நேராக வெளியில் வந்த உடனே நெடுமாறன் சார் என்னென்னா, ஷெஃப் ஜானை கூப்பிட்டு, இன்றைக்கி கரெக்டாக ஆஃப்டர்நூன் 3 o'clock மீட்டிங், எல்லா ஷெஃப்பும் வரணும், கூடவே அந்த ரூம் சர்வீஸ் பாய் வெற்றியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கோவமாக இந்த 5000 ருபீஸையும் கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. இங்கே உத்தமன் வந்து வெற்றியை கூப்பிட்டுட்டு, என்னாச்சுடா, என்ன பிரச்சனையாச்சு, உள்ளே போய் குக் பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி கவலைப்படாத, அந்த வேலை போனால் கூட நான் உனக்கு வேறு இடத்துல வேலை வாங்கி தரேன், நீ அதை நினச்சி டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. வெற்றியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நெடுமாறன் ஒரு வேளை ரெட் கார்டுன்னு ஏதோ கொடுத்துருவாங்களாமே, அப்படி கொடுத்துட்டாருன்னா என்னால் எங்கேயுமே குக் பண்ண முடியாமல் ஆகிடுமேங்கிறது தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இவரும் வந்துட்டு, அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா, நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் சார் அவனை சொல்லி மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கிரேஸ்னு ஒரு ஃபீமேல் ஷெஃப் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் குடிச்சாங்கிறதுனால அவ்வளோ டேலண்ட் இருந்தோம், அந்த பையனுக்கு ரெட் கார்டு கொடுத்து நெடுமாறன் சார் அனுப்பிச்சிட்டாரு, ஸோ குடியை வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி இந்த 2 கேர்ள்ஸ் கிட்டே, ஐஸ்வர்யா அண்ட் வேணி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு வேணி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னா ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகாமல் அப்படி நிற்கிறாங்க. அப்போ ஜான் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் 3 o'clock நெடுமாறன் சார் எல்லாரையுமே ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க 2 பேரும், ஐயோ ரெட் கார்டு தான் நமக்கு தர போகிறாங்க, என் கரியரே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணி பயங்கரமாக அழுறாங்க. உனக்காவது பரவாயில்லடி, என் நிலமை ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லும்போது ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கும் அதே தாண்டி, உனக்கு ரெட் கார்டு கொடுத்தா எனக்கும் ரெட் கார்டு கொடுப்பாரு, எங்கள் அப்பா என்னைக்கு என்னை பொண்ணாக ட்ரீட் பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பா என்னையும் ஒரு ஷெஃபாக தான் ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இருந்தாலும் வேணி கன்வின்ஸ் ஆகாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆனால் அப்பாவுக்கு நம்ம அன்றைக்கி குடிச்சிருந்தோங்கிறது தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா வெற்றி சமைச்ச சாப்பாடோட அரோமா அந்த ரூம் ஃபுல்லாக, கிச்சன் ஃபுல்லாக நிரம்பி இருந்தனால நம்மளோட குடி ஸ்மெல் வரல, வந்திருந்துச்சுன்னா அப்பா அன்றைக்கி நைட்டே நம்மளை ஃபயர் பண்ணியிருப்பாங்க, அதனால் அப்பா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது வேணி சொல்கிறாங்க, ஒருவேளை வெற்றி சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேணி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சரி, அப்போ நம்ம வெற்றிக்கிட்டே போய் பேசி இந்த மாதிரி சொல்லாதுன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெற்றியை வந்து மீட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் குடிச்சோன்னு நீ சொல்லிடாதுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த வேலை போச்சுன்னா என்னாலும் அதோகதி தான், ஸோ தேவைன்னு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லுவேன்னு வெற்றி சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஐஷுவும் இவங்களும் வேணியும் ராஜனை மீட் பண்ண வராங்க. சரி நம்ம ராஜன் கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் கிட்ட இதை பற்றி பேச போகிறப்போ ராஜன் வந்துட்டு, இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லாக இருங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ வந்து ரியாவுக்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி ராஜன் வந்து ஐஷு கிட்ட கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ஐஷு அங்கே வச்சுட்டு ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. நீ தீபக்கை மீட் பண்ணி, தீபக்குங்கிறது ரியாவோட ஹஸ்பண்ட், ஸோ நீ தீபக்கை மீட் பண்ணி இந்த மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறத சொன்னியான்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து ராஜனுக்கு தெரியாது. கேட்கும்போது அவங்க வந்துட்டு இல்லை நான் தீபக்காக தான் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே தீபக் வந்துடுறாரு. அவர் வந்து ஃபுல்லாக ரியாவுக்கு பேசுகிறதுக்கே ஒரு சான்ஸ் கொடுக்காம அவரோட பிஸ்னஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. பிஸ்னஸில் லாஸ் அது இதுன்னு சொல்லி என்னெல்லாமோ பேசுகிறாரு. அவர் ஐஐடி கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு அதையும் ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு இவங்க ரியா சொல்கிறாங்க, சரி விடு, நீ இப்போ உங்ககிட்ட பேசிய பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறதையே சொல்லாமலே அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே கேன்டீனில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விக்கி வந்து இவங்க வேணி அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு வெற்றியை போய் மிரட்டுறாரு. அது என்ன உண்மையை சொல்லிடுவேன்னு சொன்னியாமே, சொன்னேன்னா உன்னை தொலைச்சிடுவோம், உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை ரொம்ப மோசமாக இல்ட்ரீட் பண்ணுறாரு. பண்ணோடனே வெற்றி ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் சாப்பிட்டுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, சரி இது சரிப்பட்டு வராது, நானே எங்கள் அப்பாவை போய் மீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ணி அப்பாவோட டேபிள் ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸாக இருக்கும். அப்பா என்னப்பா குடிச்சிருக்கீங்களா, நான் பண்ண தப்புக்காக தான் குடிச்சிங்கன்னா ஐம் சாரி அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, ஷெஃப் ஐஸ்வர்யா நீங்கள் போங்க, 3 மணிக்கு மீட்டிங் இருக்குது, அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுருவார். அதாவது நீ என் பொண்ணு இல்லை இப்போ ஷெஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். இன்னொரு பக்கம் வந்து விக்கி வந்து ஐஷுவை கூப்பிட்டு திட்டுறாரு. உங்கள் அப்பா கிட்ட கூட உன்னால் வந்து வேணிக்காக பேச முடியல, நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்டு, வேணியோட லைஃப் போச்சுன்னா நீ தான் அதுக்கு காரணம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக விக்கி வந்து திட்டுறாரு. இதை கேட்ட உடனே வேணி வந்துட்டு சொல்கிறாங்க, ஹே இப்படி சொல்லாத, முதல்ல குடித்ததும் நான் தான், என்ன அந்த வெற்றியை உள்ளே கூப்பிட்டு சமைக்க சொன்னதும் நான் தான், ஐஷு பேரில் எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு முதல்ல அவளை திட்டுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஐஷுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக 3 PM ஆகிடுச்சு. எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க. என்னங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.